ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 594வது நாமாவளியாக ஓம் பகுமதாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி மிகப்பெரிய பலவித அறிவுள்ளவருக்கு, பேராற்றல் பேரறிவு உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதே சமயத்தில் யாவருக்கும் இஷ்டமாக இருப்பவராகவும் அவர் இருக்கார். மதிஹி அப்படின்னா புத்தி, ஞானம், அறிவு இந்த சம்பந்தப்பட்டதை குறிக்கும். இறைவனுடைய இலக்கணத்திலே பேரறிவாளன் இறைவன். அவர் எல்லாத்தையும் அறிந்தவராக, சர்வஜராக இருக்கார் அப்படின்னா பல நாமங்களில் பார்த்தோம். இந்த நாமாவளி அதை வர்ணிக்கிறது. அதே சமயத்தில் பகுமதிஹி அப்படின்னா வெகுமதி, அதாவது இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு உயர்ந்த பலன் கிடைக்கும் இல்லையா? அந்த உயர்ந்த பலன் ஒன்றுத்துக்கும் ஒரு உயர் பலன் கிடைக்கிது. அதுக்கெல்லாம் வெகுமதியாக, உயர்ந்த வெகுமதியாக இருப்பவர் யார்னா அவர் தான் குமார பரமேஸ்வரன். ஏன்னா அவரை முக்திக்கு ஒரு வித்து அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்படி முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் உயர்வான வஸ்துவாக இருக்கக்கூடியவர். அதனால தான் சுப்பிரமணியம்ன்ற நாமமே அவருக்கு வந்தது. அப்பேற்பட்ட அந்த இறைவன் எல்லா உயிர்களுக்கும் உயர்ந்த ஞானத்தை கொடுத்து, அந்த ஞானத்தின் மூலமாக உயர்ந்த வெகுமதியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் என்னெல்லாம் வேணுமோ அந்த பாக்கியத்தெல்லாம் கொடுத்து மேலான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால்தான் இகபர சௌபாகியம் அருள்வாயேன்னு அடியார்கள்லாம் பாடியிருக்கா. அப்பேற்பட்ட அந்த பலனையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. அதாவது நிறைய பேரறிவாளராகவும் அதே சமயத்தில் யாவருக்கும் இஷ்டமாய், இஷ்டம்னா விருப்பம், எல்லாருக்கும் என்ன விருப்பமாக இருக்கும் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான ஞானங்களும் நிறைவாக கிடைத்து இந்த பூமியில் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கணும், எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கணும். அது சந்தோஷத்துக்கு காரணம் நம்மளுடைய அறிவு. அந்த அறிவு பிரகாசத்துக்கு காரணம் இறைவன் தான். ஏன்னா அவர் தான் அறிவோடு கலந்திருக்கக்கூடியவர். அப்போ அறிவின் துணை கொண்டு எல்லா துன்பங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். அதனால தான் இறைவனை வர்ணிக்கும் பொழுது ஞான விநாயகர் அப்படின்றது. ஏன்னா அவர் அறிவு பிரகாசத்தை ஆதாரமாக இருக்கக்கூடியவர், புத்தி ஸ்வரூபமாக. அதே மாதிரி முருகப்பெருமான ஞான ஸ்கந்தன், ஞான பண்டிதன் இதெல்லாம் சொல்கிறது. ஒவ்வொரு நிலையை கடக்கும் பொழுது ஒவ்வொரு தத்துவமானது வெளிப்பட்டு நமக்கு இந்த பூமியில் என்னெல்லாம் உயர்வானதோ அந்த உயர்ந்த வெகுமதியாக இறைவன் எல்லா பாக்கியத்தையும் கொடுத்து அவரே நமக்கு வெகுமதியாக கிடைப்பார், அவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும்ன்றது இதனுடைய தத்துவார்த்தமான நாமாவளி. ஓம் பகுமதாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.